இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். நேற்று என்ன பார்த்தோம்? குரானுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு என்னென்ன ரசூல்லா குரானில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த 6 விஷயம். குரான் என்ன சப்ஜெக்ட் பேசுது, குரான் யாருக்கெல்லாம் வழிகாட்டுது, தனி மனிதனுக்கு, ஃபேமிலிக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு நிர்வாகத்துக்கு, உலகத்துக்கு, அரசாங்கத்துக்கு, எல்லாத்துக்குமே வழிகாட்டுதுன்னு சொன்னோம். மனிதன் என்னென்ன வாழ்க்கையில் அவனுடைய சிச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ணுவானோ அந்த எல்லா சிச்சுவேஷனுக்குமான வழிகாட்டுதல் குரானில் இருக்குது. இப்போ அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கும் குரானில் என்ன இருக்குங்கிற விஷயத்துலேயே சில விஷயங்கள், அதோடைய பேக்ரவுண்ட், அது புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான வேறு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் அடுத்ததை என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரான் இறங்கின காலகட்டம் இன்னிலிருந்து 1400 வருஷத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருந்தது, அதாவது அரசியல் சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக குரான் தஃப்சீரில் அல்லது ரசூலுல்லாவுடைய சீரத்து புத்தகத்தில் கண்டிப்பாக இந்த 2 விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. பாரசீகம், ரோமாபுரி, இந்த 2 அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படின்ட்டு. அப்போது இதிலிருந்தே நமக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குரான் முக்கியமாக எல்லாமே கற்றுக் கொடுத்தாலும் குரானில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னா பாலிட்டிக்ஸ் தான். அரசியல் குரான் ரொம்ப ஹைலைட்டாக கற்றுக் கொடுக்குதுன்ட்டு. ஸோ ரசூல்லாவுடைய சீரத்து புக்கு எழுதினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னுரையில் எடுத்தோடனே ஜாஹிலியத் காலகட்டம் அப்படின்னு சொல்லி ரோமாபுரியில் என்ன இருந்துச்சு, பாரசீகத்தில் என்ன இருந்துச்சு, மக்கால் என்ன இருந்துச்சு, இந்த 3 பகுதியிலும் அரசு நிர்வாகம் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்க பட்டியல் போடுவாங்க. இந்த குரான் தஃப்சீரில் இருந்தாலும் அது கொண்டு வந்திருப்பாங்க, சில தஃப்சீர்களில் அது கொண்டு வந்திருப்பாங்க. முக்காவாசி சீரத்து புக்கு, ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு புக்கில் இது கொண்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போது இஸ்லாம் வெறும் ஆன்மீகம், வெறும் அல்லாஹ்வை எப்படி தஸ்பீ செய்யணும், அல்லாஹ்வை எப்படி தொழுகை செய்யணும், அல்லாஹ் எப்படி நோன்பு வைக்கணுங்கிறது மட்டும் கற்றுக் கொடுத்த வந்த மார்க்கமாக இருந்தால் இந்த சப்ஜெக்ட் யாருமே தொடமாட்டாங்க. பாரசீகம் எப்படி எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன, ரோமாபுரி எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. ஆனால் எல்லா சீரத்து புக்குலேயும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய மற்ற வாழ்க்கை எப்படி நமக்கு முக்கியமானதோ அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமானது. மற்ற விஷயங்கள் எப்படி நமக்கு கடமையோ அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையும் நமக்கு கடமை. அப்போ குரான் இறங்கின காலகட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த 2 சூப்பர் பவர், ரோமாபுரி ஒன்று, பாரசீகம் ஒன்று. பாரசீகம்னா என்ன, ஈரானு, ஈராக்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆர்மீனியா, அசர்பைஜான், இது மாதிரியான சின்ன சின்ன ஊர்கள் சேர்ந்த ஒரு ராஜ்யம் பாரசீகம். ரோமாபுரிங்கிறது அதை விட பெருசு. அதில் எகிப்து, சிரியா, பாலஸ்தீனு, துருக்கி, அது இல்லாமல் யூரோப்பு, இட்டாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் எல்லாமே சேர்ந்து ரோமாபுரி. இது எல்லாமே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்தது. அப்போ இந்த 2 அரசாங்கமும் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பலத்தை வச்சு மக்களை சுரண்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு மனித நிர்வாகம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு ஊரில் ஆதம் நபி மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் குரான் புரியும். ஏன்னா இது சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயம். ஆதம் நபி இருந்தார், அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களுக்கு 2 குழந்தை இருந்தது. அந்த 2 குழந்தைக்குள்ளேயே பிரச்சனை வந்துச்சு. ஆபீலுக்கும் காபீலுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணால், ஆபீல் ஒரு குர்பானி கொடுத்தான், காபீலும் ஒரு குர்பானி கொடுத்தான்.
அப்போ அந்த குர்பானி ஒன்று ஏற்கப்பட்டுச்சு அல்லாஹ்விடத்தில், இன்னொன்று ஏற்கப்படல. அப்போது இதில் வந்து ஆபில் மேலே, ஆபிலோ காபிலோ மொத்தத்தில் ஒருத்தன் மேலே இன்னொருத்தனுக்கு கோபம் வந்து அவன் கொன்னுட்டான். இவன் இருக்க போய் தானே அடுத்து ஒரே ஒரு குர்பானி வச்சு அல்லாஹ் ஏற்றுக்குவான்ல அப்படின்ட்டு. ஏற்றுக்கிறது எப்படி அப்போ அந்த காலத்தில் தெரியும்னா, நெருப்பு வந்து அதை சாப்பிடும். இப்போ நம்ம குர்பானி அறுத்து நாம் சாப்பிட்றோம், அன்றைக்கி வந்து குர்பானி அறுத்து தட்டில் வச்சு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கும், அந்த ப்ரொசீஜர் வச்சு மைதானத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். உட்காந்துட்டு இருந்தால் வானத்துலேருந்து நெருப்பு வந்து அதை சாப்பிட்ரும். சாப்பிட்ருச்சுன்னா உனக்கு வந்து அது அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ அது வந்து ஆபிலுக்கு ஒருத்தனுக்கு நடக்குது, இன்னொருத்தனுக்கு நடக்கல. அப்போ மனுஷங்களுக்குள்ளே போட்டி போடாமல் ஸ்டார்ட் ஆன உடனே தங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இவனை அடித்தானா, இதை தடுக்கிறது ஒரு ஆள் வேணும்ல, இல்லை. என்ன அடித்தா யாராவது கொலைக்கு பழி வாங்குவாங்களா? அரசாங்கம்னு ஒன்றும் இல்லை. அடிச்சுட்டு அவன் எங்கே வேணாலும் ஓட முடியும். இப்படி ஒரு வாழ்க்கை மனுஷன் ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். அடுத்த ஒரு காலகட்டம் பெருக 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 என்னாச்சு, மனுஷனுக்கு மனிதன் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்தது. ஜாஸ்தி ஆகிட்டே வந்ததுனால இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு பிரச்சனை, அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ணுறது? அந்த ஊருக்காரங்கள்லாம் பலசாலியாக இருக்காங்க, ஒரு கேங் சேர்ந்துட்டாங்க, வந்து பலம் கம்மியாக இருக்கிற ஊர் மேலே சூறையாடிட்டு போயிடுவாங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? 7 சாமுராய்னு ஒரு படம் வந்தது, அது ரொம்ப ஃபேமஸ். அந்த படம், அந்த படத்தில், அந்த படம் வந்து அந்த காலத்தில் வந்த படம். அந்த படத்துடைய கதையே என்னென்னா, ஊருக்கு வெளியிலேருந்து ஒரு கொள்ளைக்கார கூட்டம் வரும். ஊருக்கு வெளியிலேருந்து ஒரு கொள்ளைக்கார கூட்டம் வந்து அந்த விவசாயிகளுடைய அந்த வருஷம் அறுவடை நாள் பார்த்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அறுவடை வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கையே வைக்க மாட்டாங்க. கரெக்டாக அறுவடை நாள் வருவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு படையை ரெடி பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு அதுக்குன்னு சில பேரை தயார் பண்ணி, நீங்கள் மட்டும் ஒரு நல்ல வீரத்தை கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து அந்த காவலாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கும். ஊரே சேர்ந்து அவங்களுக்கு வருஷம் பூரா உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். அவங்களுக்கு வேலையே என்னென்னா, அந்த அறுவடை நாளில் அவங்களுக்கு அந்த காவல் காக்கிறது, இந்த வர்ற கொள்ளைக்கார கூட்டத்தை வெளியே துரத்துறது. இப்படி வந்து சின்ன ஊராக இருக்கும்போது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தது. சரி, அந்த அந்த அது மொத்தமே அந்த 7 சாமுராய்ம்பாங்க. அது 7 பேர் தான். ஒரு சாமுராய்ங்கிறவன் வில்லு வித்த தெரியும், அவனுக்கு வால் சண்டை தெரியும், கராத்தே தெரியும். அதெல்லாம் அவன் வருஷம் பூரா அவன் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணிருப்பான், வேறு எந்த வேலைக்கும் அவன் வேலை வெட்டியே பார்க்க மாட்டான். அப்போது இவனை வச்சு அந்த ஊருடைய அந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ அந்த 7 பேர் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொள்ளைக்கார கூட்டம் இருந்துச்சு, சமாளிச்சுட்டு இருந்தாங்க. வர்றவன் 10,000 பேர் கொண்ட ஒரு படையாக இருந்தால், அவங்ககிட்ட யானைப்படை, குதிரைப்படை, வில்லு, அம்பு, பீரங்கி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்போ நீயும் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்ன? கவர்மெண்ட். இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இப்போ இந்திய அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணுது? ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இப்போ இது நம்ம வீட்டில் இந்த டிவி இருக்குது, யாராவது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த டிவி திருடிட்டு போகிறதுக்கு முடியுமா? முடியாதா? ஏன் வரமாட்டேங்கிறான்? நிறைய பேருக்கு இந்த டிவி தேவையாக இருக்கா இல்லையா? தேவையாக இருக்குது. எடுத்துக்கணுங்கிற கெட்ட எண்ணம் இருக்கிறவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆனால் எடுத்துகிட்டு போய் அவன் நிம்மதியாக அவன் வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. திருடிட்டு போய் அவனால் நிம்மதியாக வச்சு பார்க்க முடியாது. இந்த பயத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? அரசாங்கம். போலீஸு, வக்கீலு, ஜெயிலு. போலீஸு, நீதிமன்றம், சிறைச்சாலை. இந்த 3 இருக்க போய் தான் நீயும் நானும் ரோட்டில் நிம்மதியாக போகிறோம். இந்த 3 இருக்க போய் தான் இந்தியா அமைதியாக இருக்குது. இப்போ இது மாதிரி அரசாங்கம் எல்லா காலகட்டத்திலையுமே தேவை ஏற்பட்டுச்சு. அது எப்போ தேவை ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தான்னா, இப்ராஹிம் நபி காலத்தில் தான் இந்த அரசாங்கத்துடைய தேவை ஏற்படுது மனுஷனுக்கு. இப்ராஹிம் நபி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கம் அவ்வளோ தேவை ஏற்படல. இப்படி இந்த அரசாங்கங்களுக்கு இதான் சொன்னல, இப்போ இந்த அரசாங்கம் என்ன வேலை பண்ணுன்னா, மக்களை பாதுகாக்கிற வேலை மட்டும்தான் அரசாங்கம் பண்ணும். அதுக்கு சொந்தமாக வருமானம் கிடையாது. அரசாங்கத்துக்கு சொந்தமாக வருமானம் கிடையாது. இப்போ இல்லை, எந்த காலத்துலேயுமே வருமானம் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்தால் என்ன சொல்கிறாரு? ஏதாவது மக்கள் மனு கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டி கொடுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட வருமானம் இல்லை, இருக்கிற வருமானத்தை வச்சு தான் நான் செலவு பண்ணிகிட்ருக்கிறேன்
அப்போ டாஸ்மாக் வருமானத்தில் தான் அரசாங்கம் இயங்குது. இப்போ இதெல்லாம் தெரியுதா இல்லையா சோர்ஸு? இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த ரோமாபுரி அரசாங்கமும் இந்த பாரசீக அரசாங்கமும் அவங்களுக்கு கீழே நிறைய ஊர்களை வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தையே ரெண்டாக பிரித்து அந்த 2 பகுதியை அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு பாதி உலகம் இவங்க வச்சுருந்தாங்க, ஒரு பாதி உலகம் இவங்க வச்சுருந்தாங்க. இவங்க 2 பேரும் இவங்க கையில் இருக்கிற உலகத்தை இவங்களும் அபகரிக்க பார்ப்பாங்க. இவங்களும் அப்பப்போ இவங்களுடைய ஊர்களை அதிகப்படுத்த பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்டரில் இருக்கிற ஊர் பாரசீகத்துக்கு பாலஸ்தீன்னு வச்சுக்கோ. ரோமாபுரியோடைய கையில் இருக்கிற பாலஸ்தீனை எப்பயாவது பாரசீகம் போய் என்ன பண்ணும், அட்டாக் பண்ணி எடுத்துக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழித்து அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் பத்தலை, அதனால் இவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அப்போ இன்னும் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவன் வந்து பிடிங்குவான். யார்கிட்டருந்து? பாரசீகம்கிட்டருந்து பிடிங்குவான். இந்த இழுவை, இந்த இவன் பிடிச்சி இழுக்கிறது அவன் பிடிச்சி இழுக்கிறது, இந்த கேம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எதுக்காக இவங்க பிடிச்சி இப்படி இழுக்க பார்க்குறாங்க? நிறைய பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்னு ஆசையாக அவங்களுக்கு, அவ்வளோ ஆசைப்பட்ட அவ்வளோ நல்லவங்கள இவங்க? அது கிடையாது. ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணும் அரசாங்கம்னா. இன்றைக்கி நம்மகிட்டையும் வரி வசூல் பண்ணுது. அப்போது இவங்க ப்ரொடெக்ஷனும் கொடுப்பாங்க. இவங்க இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ அரசு இல்லாமல் நீ வாழ்ந்தேன்னா உன்னை எவனோ ஒருத்தன் அடித்து சூறையாடிட்டு போயிடுவான். மொத்தமாக உனக்கு நீ பாப்பர் ஆயிடுவ. நீ எந்த அரசாங்கத்துக்கு கீழேயும் இல்லை அப்படின்னா உனது வந்து திருடி பறி போயிடும். அப்போ உனது 1000 ரூபா நீ 10,000 ரூபா வச்சுருக்கிறேன்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு 100 ரூபா கொடுத்து நீ ப்ரொடெக்ஷன் வாங்குறதுல உனக்கு என்ன தப்பு இருக்குது? அப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இது தண்ட செலவு தான். எது? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது தண்ட செலவு தான், இருந்தாலும் தேவையான செலவு, இது பண்ணி தான் ஆகணும், இது வேறு வழி இல்லை. அவனும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது உயிரே கொடுப்பான் அந்த இராணுவ வீரன். அது நம்மளால் கொடுக்க முடியுமா? எதிரிகள்கிட்டருந்து சண்டை போடுறதுக்கு உயிரே கொடுப்பான் இராணுவ வீரன். அப்போ இராணுவ வீரனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நாம் செலவு பார்க்கக்கூடாது, அது வந்து சுமையாக நினைக்கக்கூடாது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்னா, மக்கள்கிட்டருந்து வரி எவ்வளோ வாங்கும்னா, இவங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான செலவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வாங்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ வாங்குவாங்க தெரியுமா? ப்ரொடெக்ஷனுக்கு காசு கொடுன்னு அதை விட 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு வாங்குவோம். எந்த அளவுக்கு ஆகும்னா, இதுக்கு திருடனே வந்து திருடிட்டு போகலாங்கிற லெவலில் அவங்க வாழ்க்கை ஆயிரும். அவ்வளவு தூரம் போட்டு அவங்கள நசுக்குவாங்க. புரியுதா? அவங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ கடைசியாக இந்த லகான்னு சொல்லிட்டு கூட இந்தியில் ஒரு படம் வந்துச்சு. இந்தியாவில் எப்படி இருந்தது சூழலுங்கிறது அந்த படத்தில் காமிச்சிருப்போம். வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணுவான், வருஷத்துக்கு இத்தனை மூட்டை அரிசின்னு டேக்ஸ் போட்டிருப்போம். மழை பெய்யாது. இந்த வருஷம் 50 மூட்டை, இந்த வருஷம் கொடுக்கலையா அடுத்த வருஷம் 100 மூட்டை நீ கொடுக்கணுமா. அந்த வருஷம் மழை பெய்யாது. அடுத்த வருஷம் 3ஆவது வருஷம் மழை பெய்யும். வந்திருக்கிறதே 150 மூட்டை தான் வந்திருக்கும். இப்போ இவன் என்னம்பா 3 வருஷத்துக்கு டேக்ஸ் நீ கொடுக்கணும்பா. இவன் என்னம்பா, மக்கள் என்னம்பாங்க, 3 வருஷமாக நாங்களே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கோம், 150 மூட்டை தான் வந்திருக்கு, எப்பயும் போல் 50 மூட்டை வாங்கிக்கிங்க, 100 மூட்டை எங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படிம்பா. இவன் என்னம்பா, அதெல்லாம் கிடையாது, டேக்ஸுனால் டேக்ஸு தான்பா. அதுக்காக கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், கடைசியாக அவன் ஜெயிச்சிருவான், அந்த டேக்ஸிலேருந்து மக்கள் தப்பிச்சிருவாங்க. மக்கள் அரசாங்கத்துடைய டேக்ஸிலேருந்து தப்பிச்சுக்குவாங்க. அது அவங்களுடைய வாழ்வாசாவா பிரச்சனைங்கிற லெவலில் இருக்கும். அப்போ இரக்கம் இல்லாமல் டேக்ஸ் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த 2 விஷயமும் இந்த பண்ணுவாங்க. இவங்க டேக்ஸ் வசூல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னர்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மாளிகை கட்டுவான், தங்கத்தில் இது பண்ணுவான், அவனுடைய ஃபேமிலிக்கு அப்படி சரியாக ढंग से बैठ மாளிகை கட்டுவான், தங்கத்தில் சேர் போடுவான், பயங்கரமான அவ்வளோ அப்படி மாளிகைன்னா இப்போ ஒரு 10 அடி ஹைட்டுக்கு செவரு இருந்தால் போதும். அது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு இருக்கும், 100 அடிக்கு இருக்கும். இவன் துளுண்டு அதில் நடந்து இருந்துருப்பான், பூச்சி மாதிரி எறும்பு வர்ற மாதிரி வந்துட்டு இருப்பான். ஆனால் ஹைட்டு அவ்வளோ ஏற்றிருப்பான். இன்றைக்கும் அமெரிக்காவுடைய அந்த மாளிகைகள் அந்த இந்த பில்டிங்லாம் பாரு வந்துட்டுருப்பான். இத்துளுண்டு தான் அதிபர் வந்துட்டுருப்பான், அமெரிக்கா அதிபர். அந்த பில்டிங் இருக்கும் 100 அடி 200 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அடி ஹைட்டுனா ஒவ்வொரு ஃப்ளோர் சொல்லலாம், சிங்கிள் ஃப்ளோரே 100 அடி கட்டி வச்சுருப்போம்.
இது நம்ம வீட்டு ஹைட் வச்சுருக்கிறது 10 அடினா அவன் 100 அடிக்கு ஏற்றி வச்சுருப்பான். அது மாதிரி வேஸ்ட்டு செலவு பண்ணிகிட்ருப்பான். வேஸ்ட்டு செலவு பண்ணி 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 மக்கள்கிட்டருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி 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 குவிச்சு கூத்தடிச்சிட்ருப்பான். அந்த காசில் இவனுடைய அந்த ஜால்ரா கூட்டம் ஒன்று வச்சுருப்பான். மந்திரிகள், அந்த இராணுவ தளபதிகள், இராணுவ வீரர்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த ஷேரிங்கில் நடிச்சிட்ருப்பான். அப்போ அதாவது சொல்லப்போனால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிடுவாங்கிற அந்த ஆபத்துக்கு பயந்து இந்த அரசாங்கத்துக்கு காசு கட்டி இவங்க டெய்லி திருடிட்டு இருப்பாங்க. இதாவது ரிஸ்க்கு என்றைக்காவது ஒரு நாள் தான். இது மாதம் வருஷம் வந்து இவங்க வந்து இந்த 2 அரசாங்கமும் வந்து திருடி சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்படியாப்பட்ட சூழலில் அவங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் என்ன சூழல் அப்படின்னா மக்கால அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சா? இல்லை. அப்படி ஒரு டேக்ஸ் சிஸ்டம் ஏன் இல்லை அப்படின்னா அங்கே பொருளாதாரமே கிடையாது. பொருளாதாரம் கிடையாது, உணவு உற்பத்தி கிடையாது, எல்லாமே வெளியிலிருந்து தான் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழல். யாருக்கு? மக்காவுக்கு. அப்போ மக்காவுக்கு இருந்த வருமானத்துக்கு இருந்த ஒரே சோர்ஸு காபத்துல்லா ஒன்று. காபத்துல்லாவுக்காக அதுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு மதிப்பு இருந்தது. அதுக்கு பார்க்கறதுக்காக எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. அந்த வர்ற மக்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லா விதமான உணவுப் பொருளும் கொண்டு வருவாங்க. அந்த சந்தையில், மக்கா சந்தையில் எல்லா பொருளும் கிடைக்கும். எந்த பொருளும் அங்கே ஓன் ப்ராடக்ட் கிடையாது. எல்லாமே இம்போர்ட்டட் ஃபாரின் ப்ராடக்ட் தான். அரிசி ஃபாரின் ப்ராடக்ட்டு, கோதுமை ஃபாரின் ப்ராடக்ட்டு, பருப்பு ஃபாரின் ப்ராடக்ட்டு, வெங்காயம் ஃபாரின் ப்ராடக்ட்டு, எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்டு தான். எதுக்கு? மக்காவுக்கு. இப்படி உங்களுடைய அந்த பொருளாதார நிலைமை இருந்துச்சு. அப்போது அங்கே மக்கால இருந்துச்சுல்ல. அப்போ அவங்க மக்கால ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதாவது நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதீனா சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கும் அவுட்டரில். நாளைக்கு உம்ரா நீங்கள் போனீங்கன்னா தெரியும். மக்காலேருந்து கிளம்பும்போது வெறும் நடுவில் பாலைவனமாக வந்துட்டுருக்கும். திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஊர் வரும். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். இப்போ சேலத்துலேருந்து போனீங்கன்னா வழி எல்லாம் பில்டிங்காக இருக்கும். அங்கே வந்து அப்படி இருக்காது. அங்கே தூரமாக ஊர் இருக்கும். மக்காலேருந்து மதீனா ஒரு பக்கம் இருக்கும், தாயிஃப் இருக்கும், நஜ்து இருக்கும், தபூக் இருக்கும், ஹைபர் இருக்கும். இது மாதிரியான ஊர்கள் அங்கங்கே இருக்கும். இப்போ இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கு தலைமை தாங்கின தலைநகரமாக எது இருந்தது? மக்கா இருந்தது. அப்போ மக்காவுடைய லீடர்களாக, மக்காவுடைய ஊர்வாசிகளாக யார் இருந்தாங்க? குறைஷிங்கிற ஒரு ஜாதி இருந்தது. குறைஷிகள்ங்கிற அந்த ஒரு ஜாதி இருந்தது. குறைஷிகள் மட்டும்தான் மக்கால வாழ முடியும். அந்த ஜாதி ஒன்றுபட்டு ஒரே பிரிவாக இருந்தாங்களா? அவங்களுக்குள்ள சப்டிவிஷன் இருந்ததா? சப்டிவிஷன் இருந்தது. என்னென்ன டிவிஷன் இருந்தது? பனு அதி, பனு தைமு, பனு உமையா, பனு ஹாஷிமு, ரசூல்லாவுடைய குலம் பனு ஹாஷிம். இது மாதிரி ஜாதிங்கிறது சில ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டம். அதுக்குள்ள குலம் அப்படிங்கிறது சில ஃபேமிலிகள். ஒரு ஃபேமிலியில் 500 பேர் இருப்பான். ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா, அந்த அப்பா, அவங்களுடைய மகன், அப்பா பையன், சித்தப்பா பையன். இப்போ நம்ம ஃபேமிலின்னு எடுத்துட்டோம்னா எங்கள் தாத்தா யாராவது ஒருத்தர் இருப்பார், சுபான்னு இருப்பார். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 குழந்தைங்க. அந்த 13 குழந்தைக்கும் ஒரு ஆளுக்கு 4 குழந்தை, ஒரு ஆளுக்கு 3 குழந்தை, ஒரு ஆளுக்கு 5 குழந்தை. அப்போ இவங்களுக்கு அந்த குழந்தை அப்படியே பெரிய இப்போ நம்ம பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம லிஸ்ட்டு போடுவோம். அம்மா வீட்டு சைடு எத்தனை பேர், அப்பா வீட்டு சைடு எத்தனை பேர். இதுக்கு பேர் வந்து என்ன? குலங்கள். இதெல்லாம் இப்போ நம்ம குலம். அது இப்படி தான் வந்து குலத்துக்கு வந்து செட்டப் வரும். அப்போது மக்கால இருந்த பல்வேறு குலங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த குலங்கள்லாம் என்ன பண்ணுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலத்துக்கு ஒரு தலைவன் இருப்போம். அந்த தலைவன் சொல்கிறத அந்த குலம் வந்து கட்டுப்பட்டு கேட்டு நிம்மதியாக எடுக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு மேலே அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. அப்போ அந்த குலங்களுடைய லீடர்கள் இருக்காங்கள்ல, இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம், இந்த ரோமாபுரி கவர்மெண்ட்டு, பாரசீகம் கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருந்துச்சோ அந்த ப்ரொடெக்ஷன் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? இந்த குலங்களுடைய தலைவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குலந்தோடைய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குலத்துக்காரனை பார்த்து சொல்லுவாங்க, டேய் ஆப்போசிட் குலத்து வீட்டுக்குள்ளே அந்த ஏரியாவில் போய் நீங்கள் எதுவும் திருடிடக்கூடாதும்மா.
இவனும் திருட மாட்டான். அப்படி திருடிட்டானா அந்த குலத்துடைய தலைவர் வந்து இந்த தலைவர்கிட்ட சொல்லுவான், உங்களால் எங்கள் ஏரியாவில் வந்து திருடிட்டான் அப்படின்னா அவனை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதனால் நிம்மதியாக அந்த ஊரில் மக்காவாசிகள், அந்த குறைசிகள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியூர்காரன் ஒருத்தன் எவனாவது சிக்குனா அவனை என்ன பண்ணுவாங்க, சூறையாடிடுவாங்க. அது மாதிரியான மக்கள், திருடுறது தப்பே கிடையாதுன்னு விளங்கி வச்சுருந்த மக்கள். ஆனால் இந்த ஹரம், அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் வெளியூர்காரங்க வந்து நிம்மதியாக போக முடியும். ஏன்னா அந்த 4 மாதம், அந்த ஹஜ்ஜுடைய அந்த மாதங்களில் மட்டும் என்ன போர் வந்து ஹராமுன்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜாதிகளுக்குள்ளே அவங்க என்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, தாருன் நத்வான்னு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா குலத்துடைய தலைவர் வந்துடணும். பனு ஹாஷிம் உடைய தலைவர் வந்துடுவார், பனு உமையாவுடைய தலைவர் உத்துபா அவர் வந்துடுவார், பனு தைமுடைய தலைவர் வந்துடுவார், பனு அத்தியுடைய தலைவர் உமர் வந்துடுவார். அப்போது உமர், அபூபக்கர், சாது பின் அபி வக்காஸ் இவங்க எல்லாருமே ஒரு குலங்களுடைய தலைவர்கள். இவங்க எல்லாருமே தாருன் நத்வாவில் வந்துடுவாங்க. பனு ஹாஷிமுடைய தலைவர் அபு தாலிப், இவரும் வந்து அந்த குலத்தில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள் எல்லாமே இவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். இவங்க யார், குறைஷிகள் எல்லாருமே இப்ராஹிம் நபியோட வாரிசுகள். இவங்களுடைய மதம் எது அப்படின்னா ஆக்சுவலாக இஸ்லாம் தான். இப்ராஹிம் நபி எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மதத்துக்கு சொந்தக்காரங்களாக தான் இவங்க தங்களை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 5000 வருஷம் கேப் ஆனதுனால நடுவில் என்ன பண்ணாங்க, சிலைகளை வந்து கொண்டு வந்து காபத்துல்லாக்குள்ளே வச்சுட்டாங்க. வெறும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக கட்டப்பட்ட அந்த காபாவில் சிலைகளை கொண்டாந்து வச்சாங்க. சிலைகள் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் வெளியூர் போகிறாரு, அந்த ஊரில் ஒரு கோயில் பார்க்குறாரு, சிலை வச்சுட்டு அந்த மக்கள் கும்பிட்டுட்ருக்காங்க. அது அவருக்கு பிடிச்சி போய் அங்கேருந்து கொண்டு வந்து இது காபாவில் வைக்கலான்னு முதல்ல ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் பேர் வந்து ஏதோ லொயின்னு என்னமோ வரும். அப்போ ரசூலா வந்து ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து அவன் நரகத்தில் அவனை புரட்டி எடுத்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா காபாவை அசிங்கப்படுத்தினவன் அந்த இப்லீஸ் தான். அப்போ இவன் ஏதோ ஒரு குளத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பானா, அப்போ அவன் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சான்ல, அப்போ போட்டிக்கு இருக்கிற குளத்துக்காரன் சும்மா இருப்பானா, அவன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைப்பான். என்னது ஒன்று இருந்தால் என்னது ஒன்று இருக்கும், இது நம்ம சாமி இது நம்ம சாமின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வச்சு கடைசியாக என்ன ஆகி போச்சு, அந்த ஊரில் இருக்கிற மற்ற ஆட்கள் இருந்தாங்கள்ல, குளங்கள் இருந்துச்சுல, தபுக்கில், தாயிஃபில், ஹைபரில், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, அப்படி கொண்டாந்து எங்களுதும் நீங்கள் வைங்களேன் அப்படிம்பாங்க. அப்போ வச்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன அதனால் பெனிஃபிட்டு, குறைசிகளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் நிம்மதியாக யாருமே நடமாட முடியாது. யார் போனாலும் கொள்ளையடித்து சூறையாடிடுவாங்க. ஆனால் குறைசிகள் மட்டும் எங்கே வேணாலும் நிம்மதியாக நடமாட முடியும். அதனால் அந்த ஊரில் ஒரு வியாபாரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கடற்கரைக்கு 2 கடல்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊர். அது எது, அரேபியா, சவுதி அரேபியாங்கிறது 2 கடல்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊர். அது மேப்பில் வச்சு ஒரு நாள் நான் காட்டுறேன். இந்த கடல்லிருந்து ஒரு சரக்கு இந்தியாவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் போச்சுன்னா அரபில் போய் முட்டி நின்றுக்கும். அரபுலேருந்து பை ரோடு இந்த பாலைவனத்தை கடந்து சிரியாவில் கொண்டு போய் மறுபடியும் கடலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நீ யூரோப்புக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், லண்டன் வரைக்கும் போகலாம். லண்டனும் போகலாம், அமெரிக்காவும் போகலாம். இன்றைக்கும் அது ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, சூயஸ் கேனால்னு சொல்லிட்டு கடல் வழியாகவே ஒரு கால்வாயை தோண்டிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ரோடு போடுறதுக்கு பதிலாக கப்பல் தானே போகணும், கப்பல்லேருந்து சரக்கு எடுத்து ஷிஃப்ட்டு பண்ணி மறுபடியும் லாரியில் ஏற்றி மறுபடியும் அங்கே கொண்டு போய் கப்பலில் ஏற்றுறதுக்கு பதிலாக கப்பலையே வெட்டி போகிற மாதிரி தோண்டி விட்டாங்க வெள்ளைக்காரங்க. சூயஸ் கேனல்னு அடிச்சு பாருங்க. இப்போ அங்கே தான் வேர்ல்டில் லார்ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு கப்பல் வழி நடக்கும். வெறும் கப்பல் போகிறதுக்கு செயற்கையாக மனிதர்கள் உருவாக்குன அது கடல்னு வச்சுக்கோங்க, அது கால்வாய். அது ரொம்ப அகலமாக இருக்கும், பெரிய பெரிய ஷிப்பு, அது ரொம்ப டெப்த் இருக்கும். போட்டு அது பல ஆயிரம் கோடி ரூபா, பல லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணி அதை டெவலப் பண்ணி அந்த பிஸ்னஸ் இப்போ வந்து உலகத்தில் நடக்குது. ஆனால் உலகத்துடைய மிக முக்கியமான பாதை அது. அப்போ அந்த காலத்தில் இந்த சூயஸ் கேனால், அந்த சூயஸ் கால்வாய் உருவாவதற்கு முன்னாடி இருந்த வழிமுறை என்ன, பை ரோடு தான் டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்து கடலுடைய இந்த பகுதியிலிருந்து ஏசியாவிலிருந்து யூரோப்புக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்.
இந்த 1500 கிலோமீட்டர் மாதக்கணக்காக ட்ராவல் பண்ணும். நடந்து போனால் நினச்சி பாரு, ஒட்டகத்தில் நடந்து போனோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டு பண்ணுறதுக்குள்ள இந்த ஊரில் 10%, அந்த ஊரில் 5%, அந்த ஊரில் 5% திருடி 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 கடைசியாக போகும்போது அவனுக்கு ஒன்றுமே போய் சேராது. புரியுதா? அப்போது இதை 100% இந்த சரக்கு கொண்டு போய் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துற ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு இருந்தது? குறைஷிகளுக்கு இருந்தது. குறைஷிகள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நேராக இந்த கடல் எண்டுக்கு வருவாங்க. இவங்கக்கிட்ட டீல் பேசி அந்த வியாபாரத்தை வாங்கிக்குவாங்க. அரிசி எவ்வளோ? 10 ரூபா. அங்கே விற்றனா 10 ரூபா, என்கிட்ட விற்றினா 5 ரூபா கூட வைப்பாங்க. 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கிக்குவான். நேராக வாங்கிட்டு போய் அங்கே போய் யூரோப்புடைய ஸ்டார்டிங் தான் ஷாமில் போகிறார்ல, உமர்லியானு போகிறார்ல, வியாபாரம் கூட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்கள. ரசூல்லா கூட இந்த முகமது படத்தில் வரும்போது கடல் வருது பார்த்தியா, மீன்லாம் வருது இல்லை, அது என்ன, அது அந்த ஊர் தான். இப்போ அந்த கடல் பகுதியில் கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், யூரோப்புக்காரன் வாங்கிட்டு போய் அங்கேருந்து அவன் கப்பலில் எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் பிரித்து ரஷ்யாவுக்கு எல்லா பக்கம் அதை அனுப்பிச்சி விட்ருவான். அது எல்லாமே குளிர் பிரதேசம், அங்கே விளையாது. அங்கே குளிர் இன்றைக்கும் இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு பொருட்கள் விளையாது. அப்போ பொருளாதாரம் இப்படி அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. ஆனால் இவங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு இந்த ரோமாபுரி கவர்மெண்ட்டும் பாரசீக கவர்மெண்ட்டும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிச்சு. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் அரபுகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களால் ஃபைட் பண்ண முடியாது. அந்த ரோமாபுரி சரக்கு கொண்டு போனாலும் திருடிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஏன்னா அந்த பாலைவனத்தில் ரோமாபுரிக்காரன் ஒருத்தன் ட்ராவல் பண்ணான்னா பேண்ட் ஆயிடுவான். அவனால் அந்த டெம்பரேச்சரை தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. இவன் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா மணலில் புதைச்சிட்டு குழி போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அது மாதிரி அவன் ஜாலியாக மண்ணில் எங்கே தப்பிச்சு எந்த ரூட்டில் போகணுங்கிற வித்தை யாருக்கு தெரியும்? அரபுகளுக்கு தெரியும். எல்லா காட்டரபிக்கு தெரியும். குறைஷிகளோட அவங்க டஃபஸ்ட்டு யார்? காட்டரபி அடிக்கணும்னு நினச்சிட்டான்னா குறைஷி கூட தாங்க முடியாது. அதனால தான் உமர்லியானு கடைசியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, அரபுகள் கிராமவாசிகள் இந்த இந்த அரசாங்கத்துடைய உயிர் நாடி அப்படிம்பாங்க. உமர்லியானு மரணிக்கும் போது மௌத்தாகும்போது உமர் சீரீஸில் அந்த டயலாக் கூட நான் எழுதணும். ரொம்ப அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, அவங்க தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சொத்து அப்படிம்பாங்க. முசைலமாவை கொன்னது அவங்க எல்லாமே அந்த போர்கள் எல்லாமே, அந்த பெரிய பெரிய போர்கள் இருந்தது இல்லை. அந்த முசன்னா இப்னு ஹாரிஸ் படைக்கு ஆள் கேட்கும்போது வரமாட்டாங்க தெரியுமா? உமர்லியானு காலத்தில் ஈராக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு இவர் கேட்பார்ல. அபூபக்கர் செத்ததுக்கப்புறம் படையெல்லாம் கிளம்பி போங்கன்னு மக்களை கூப்பிடுவாங்க. அப்போ உமர்லியானு கூப்பிடுவாங்க. 3 நாள் அறிவிப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் தான் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காட்டரபிகளை யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்க. காட்டரபிகள் தான் மெயினான ஆட்கள், அவங்கள யூஸ் பண்ணலன்னா சரி வராதுன்ட்டு அப்புறம் அவங்கள யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரோமாபுரியும் அடித்ததும் யார்? காட்டரபிகள் தான். அந்த கிராமத்தை அப்போ தெரிஞ்சுக்கோ. அப்போ கொள்ளக்கார கூட்டம்னு சாதாரண கொள்ளக்கார கூட்டம் இல்லை, ஏதோ பிக் பாக்கெட் ஆளுங்கன்னு நினச்சிடாத. அவங்க 2 சூப்பர் பவர் வல்லரசை அடித்து டேமேஜ் பண்ணி காலி பண்ண ஆட்கள், முரடர்கள். பலம்னா பலம், உலகத்தில் அந்த அளவுக்கு பலம் வேறு யாருக்குமே அல்லாஹ் அந்த காலத்தில் கொடுக்கல. அவ்வளோ பலசாலிங்க. அப்போ அந்த பலசாலிங்க குறைஷிகளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. குறைஷிகளுக்கும் அவங்களுக்கும் அன்புக்கு காரணம் என்ன? அவங்க சிலைகள் காபாவில் இவர் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சிலைகள் போச்சுன்னா குறைஷிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பு அவுட்டு, குறைஷிகள் அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ இது மெயின் ரீசன் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மெயின் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது. இது சுற்றி தான் குரானுடைய, இதை சுற்றி தான் ரசூல்லாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே வரும். ரசூல்லா சிலைகளை விட்டுருங்க அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? மெயினாக இதைத்தான் காரணம் காட்டுவாங்க. சிலைகளை தூக்கி போட்டுட்டா எங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும். இப்போ இதில் கூட அந்த டயலாக் வரும். எதில்? இந்த முகமது படம் இப்போ எடுத்துருக்கோம்ல, அதில் கூட அந்த டயலாக் வரும். அபு தாலிப் கூப்பிட்டு அபு சுஃபியான் பேசுவான், நைட்டில் பேசுவோம். அப்போ பேசும்போது அவன் சொல்லுவான்ல, இப்போ ஊர்வாசிகளுடைய சிலைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் வியாபாரம் நம்மளால் பண்ணிட முடியுமா? முகமது சொல்கிற மாதிரி ஒரு அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தோம்னா சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்போம்.
அப்போ இது சூழல். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸே குறைஷிகள்னால் மட்டும்தான் பண்ண முடியும். குறைஷிகள் எதனால் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த சிலைகள் காபாவில் இருக்குதுங்கிற அந்த ஒரு நட்புனால், அந்த ஒரு முகப்பத்தில் தான் அவங்களால அந்த வியாபாரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ இது ஒரு அந்த ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்டு, புவியியல் சூழல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஊர்கள் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த ஊரில் எந்தெந்த அரசாங்க நிர்வாகங்கள் இயங்கிட்டு இருந்துச்சு, அந்த அரசாங்க நிர்வாகத்துடைய வருமானங்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்த விஷயம், குர்ஆனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் இறங்குனது தெரியும். எப்படி இருந்துச்சு? பயான், அல்லாஹ்வுடைய பயான். ஒரே பயானம் இறங்கிச்சா குர்ஆனு? எத்தனை பயானம் இறங்கிச்சு? நூற்றுக்கணக்கான பயான்களாக இறங்கிச்சு. ஒரு சூறா ஒரு பயான் கிடையாது, ஒரு ஜுஸு ஒரு பயான் கிடையாது. ஒரே சூறாவில் 100 பயான் கூட இருக்கும், ஒரே சூறாவில் 100 பயான் கூட இருக்கும், ஒரே சூறாவில் 50 பயான் கூட இருக்கும். புரியுதா? 114 சூறா இருக்குது. 114 சூறாவில் ஏராளமான பல 100 பயான்கள் அடங்கியிருக்கு. இப்போ இந்த பயான்கள் எப்போ வரும், எப்போ வராது? எப்போ வரும் பயான்? அல்லாட்டிருந்து எப்போ பயான் வரும்? ஜும்மா வருமா, இல்லை வியாழக்கிழமை வருமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள்னு வச்சுருக்கானா, டெய்லி வருமா, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருமா, இல்லை ரம்ஜான் மாதம் வருமா? அப்போ வராது. இது தான் சொன்னல, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேலை படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. அந்த வேலையில் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அதுக்கு மேலே ரசூலுல்லாஹ்னால வேலை செய்ய முடியாது, கன்ஃபியூஸ் ஆகி நின்றுக்குவாங்க. கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் போது அல்லாஹ்கிட்டேருந்து பயான் வரும். புரியுதா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த 4 செவரு கொடுத்து 10 லிட்டர் பெயிண்ட்டு கொடுத்து 2 லிட்டர் தின்னர் கொடுத்து கலந்து அடிங்கன்ட்டான், இவ்வளோ கலங்கன்ட்டான். இப்போ நீங்கள் பாட்டுக்கு கலந்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. என்ன ஏதாவது ஃபோன் போட்டு கேட்கணுன்னு தேவை இருக்கா? தேவையில்லை, நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், கணக்கு போடுறேன், ஒரு செவருக்கு 2 லிட்டருன்னு பார்க்குறேன், 5 செவரு 10 லிட்டர் சரியாக போய். ஆனால் நீங்கள் அடிச்சிங்க, இந்த செவரு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சிருச்சு. அடிச்சிங்க, சரியாக ஃபினிஷிங் வரல, இன்னொரு கோட்டு எக்ஸ்ட்ரா அடிச்சிங்க. இப்போ ஒரு பக்கம் 3 லிட்டர் இழுத்துருச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? பெயிண்ட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ வேலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேலை முடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டக் ஆயிடுவீங்க. ஃபோன் பண்ணி தீந்துருச்சு பெயிண்ட்டு அப்படின்னு தகவல் சொல்லுவீங்க. அப்போ நான் ஆள் அனுப்புவேன், அல்லது பணம் கொடுப்பேன், அல்லது ஏதாவது உங்களுக்கு வழிகாட்டுவேன். இந்த கடைக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ பெயிண்ட் வாங்கிக்கோன்ட்டு. இது மாதிரி வேலை செய்யும்போது அந்த வேலை எப்போ இடைஞ்சலாகி சிக்கலாகி நின்றுதோ அந்த நேரத்தில் அல்லாஹ்விடருந்து பயான் வரும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன ஸ்டார்டிங், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஓகே, நான் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன பண்ணுறது? உன் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ என்ன பண்ண? நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு விருந்து கொடுத்துட்டு நான் தான் அல்லாஹ் தூதர்னு சொல்லு. இவர் என்ன பண்ணுவார்? நேராக போவார். எல்லாம் பிளான் என்ன? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லணும். இவர் தான் உண்மை தானே பேசுவார். இவர் சொன்னால் பொய் சொல்ல மாட்டாருன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுமில்ல, நம்புவாங்க தானே. இவர் என்ன எதிர்பார்த்து கூப்பிட்டுருப்பார்? நம்புவாங்கன்னு நம்பி தான் கூப்பிட்டுருப்பார். எல்லாம் பிளான் பண்ணி போய் சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டு எப்படி சாப்பாடலாம் எல்லாம் ஜமாயிச்சிட்டா, நீங்கள் சாப்பாடு எப்படி உங்கள் வீட்டு சாப்பாடு அடிச்சுக்க முடியுமா அப்படி இப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு, நம்ம பையன் தான்ப்பா சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்குற, இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் மேலே ஏறி நின்று பயான் பண்ணுற ஒரு மேலே அந்த பாறை மேலே ஏறி நின்று, நான் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாரு. கேட்டு உடனே நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ன உடனே எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, அலி இல்லைன்னு ஏற்றுக்கிட்டாரு. அபு லஹப் மண்ணை தூக்கி போட்டான்.
இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏற்றுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி, ஏற்றுக்காதவங்க 95%. இப்போ ரசூல்லா வீட்டுக்கு போய் தூங்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? என்னடா இது, நான் உண்மை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் தான் அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறேன், அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னா இப்போ சூறா இறங்கும். புரியுதா இல்லையா? குரான் எப்போ இறங்குன்ட்டு இப்போ இறங்கும். இப்போ இறங்கி, நபியே நீ கவலைப்படாத, நீ இவங்களை விட்டுரு, நீ போய் பிலாலை பாரு, சொந்தக்காரங்கன்னு தானே நீ பார்த்த, சொந்தக்காரன்னு முதல்ல ஃபஸ்ட்டு உரிமை சொந்தக்காரனுக்கு கொடுத்துட்டீல்ல, அவனுக்கு உன் அருமை தெரியலல்ல, நீங்கள் ஆளை விடு, நீ இப்போ அபூபக்கர் உன் ஃப்ரெண்டை கூப்பிடு, நீ இப்போ உஸ்மானை கூப்பிடு, இப்னு அப்பாஸை கூப்பிடு, இப்னு மசூதை கூப்பிடு, தல்ஹாவை கூப்பிடு, ஜுபைரை கூப்பிடு, அடுத்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துரும். அப்போ அடுத்த ஆப்ஷன் முடிஞ்சோடனே என்ன எல்லாம் பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் பொய்யர், இவர் மோசடிக்காரன், எல்லாம் திட்டுறாங்கல்ல, என்னெல்லாம் பண்ணிட்டோம், அடுத்து எல்லாம் வழி காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ணுவோம், அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று வரைக்கும் வாயில் பேசிட்டு இருந்தேன், இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஹேங்காகி நின்றுவாங்க ரசூல்லா, என்ன பண்ணுறது, போகலாமா வேண்டாமா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, வழி காட்ட ஆரம்பிச்சிருவோம், திருப்பி அடிக்காத, சகிச்சுக்க சொல்லு. அடுத்து அப்படியும் முடியல, எல்லாம் சகிச்சுக்கவும் முடியல, இப்போ என்ன பண்ணுறது, அடுத்து என்ன, நீ சரி ஊரை விட்டு போயிரு, அபிசீனியாவுக்கு போயிரு. இப்படி வழிகாட்டுதல் மாறி மாறி, புரியுதல்ல இப்போ? அப்போ குரானு இப்படி தேவைக்கேற்ப இறங்கும். அப்போ ஹிஜ்ரத்தில் என்ன பண்ணுறது, அடிக்கும்போது என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது, அப்படி என்ன பண்ணுறது, அப்படிங்கும்போது அதை ஏற்படணும். அதே மாதிரி வெளியூர் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன பண்ணிகிட்ருக்குறது, எனக்கு என்ன வேலை, ரசூலுல்லாஹ்க்கு என்ன வேலை, அப்போ என் கூட இருக்கிறாங்களே சஹாபாக்கள் அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அது அல்லாஹ் டிசைன் பண்ணி கொடுப்பான். புரியுதா இல்லையா? அப்போது இதை காலகட்டமாக குரானை நம்ம பார்க்கணும். அப்போ அதில் நிறைய பீரியட் இருக்குது. அப்போ சில டிவிஷன் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காலகட்டம் 4 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவை எடுத்து மக்கள் மத்தியில் வச்சதும், வாயில் எதிரிகள் ரசூல்லாவை துன்புறுத்தினதும் ஆரம்பத்தில் 4 கட்டம், 4 வருஷம். வாயில் தான் டார்ச்சர் பண்ணாங்க. பொய்யருன்னாங்க, பைத்தியம்னாங்க, வளர்றான்னாங்க, முட்டாளுன்னாங்க, பேராசை பிடிச்சவன்னாங்க, இப்படி சொன்னாங்க. 4 வருஷம். அடுத்த 9 வருஷம் அடிக்கிற காலகட்டம். அடித்தாங்க, கொன்னாங்க. அம்மார் பின் யாசிர் ஃபேமிலியெல்லாம் கொன்னாங்க. யாரை கொல்ல முடிஞ்சதோ கொன்னாங்க, யாரை அடிக்க முடிஞ்சதோ அடித்தாங்க. ரசூல்லா மேலேயே ஏகப்பட்ட தடவை அட்டாக்கு நடந்தது. இது ஒரு கட்டம். அடுத்த காலகட்டம் ஹிஜ்ரத் ஆரம்பிச்சு, 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் 2 வருஷம். ஜஸ்ட்டு மதீனாவுக்கு போயிருக்காங்க, விருந்தாளியாக போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த பவரை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் உமர் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் உமர் சீரிஸ் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீன் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மதீனாவில் அங்கே போய் விருந்தாளியாக வந்தவங்க அந்த மதீனாவுடைய பொறுப்பையே கையில் எடுக்கிறாங்க. அந்த மதீனாவுடைய பூரா ஸ்ட்ரக்சரையே கையில் எடுக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு 2 வருஷம். 2 வருஷம் கழித்து நாங்கள் கவர்மெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. மதீனாவில் இனிமேல் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. குறைஷிகளை ஃபுல் ஃபோர்ஸாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் குறைஷிகளை கவுண்டர் பண்ணுறாங்க. அது ஒரு காலகட்டம் ஆச்சா. 4வது காலகட்டம் குறைஷிகளை எதிர்த்தது. 5வது காலகட்டம் ஹுதைபியாவுக்கு அப்புறம் அரசாங்கம் அரபு தீபகற்பம் ஃபுல்லாக, மதீனாவில் மட்டும்தானே கவர்மெண்ட் இருந்துச்சு, மீதி எல்லா பகுதியிலையும் கைபரில் போய் அட்டாக் பண்ணாங்க, யூதர்கள் அட்டாக் பண்ணாங்க, தாயிஃபை கேப்சர் பண்ணாங்க. இது மாதிரியான அந்த காலகட்டம்லாம், அந்த காலகட்டம் அது ஒரு 2 வருஷமான அந்த காலகட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, காட்டரவிகள்லாம் சேர்த்துட்டு போய் பாரசீகத்து மேலேயும் ரோமாபுரி மேலேயும் ரசூல்லா அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ரோமாபுரி மேலே தான் ரசூல்லா அட்டாக் ஆரம்பித்தாங்க. அது கடைசி 2 வருஷம். தபுக் போர், மொத்தா போர், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரோடு இருக்கும்போதே அவங்க தலைமையில் நடந்தது. கடைசியாக உசாமாவுடைய படையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் ரசூல்லாவுடைய மவுத்து நடந்துருது. அப்போது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி குரானில் ஆயத்துகள் இருக்கும்.
அதை போட்டு அந்த காலகட்டம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் குரான் நமக்கு என்ன பேசுதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் பொறுமை பற்றி சிலபஸ் இருக்கும், புரியுதா இல்லையா? அந்த இடத்துல வந்து தண்டனை கொடுக்கறத பற்றியோ பனிஷ்மெண்ட்டை பற்றியோ அல்லது போரை பற்றியோ இருக்காது. சகிச்சுட்டு போ, சபுரு பண்ணு, இந்த மாதிரியான அட்வைஸ்கள் இருக்கும். அதே மதீனாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததுன்னா அடி, பார்த்துட்டு இருக்காத, அடித்தாதான் அவங்களாம் வழிக்கு வருவாங்க, அடிக்கிறதுக்கு பயந்துக்காத, இங்கே அடி வாங்க பயந்துக்காதம்மா, அங்கே அடிக்கிறதுக்கு பயந்துக்காதம்மா. குரானை கரெக்டாக புரிஞ்சிக்கலன்னா சும்மா இருக்கும்போது அடிச்சிருவோம், அடிக்கும்போது சும்மா இருந்துருவோம், ரெண்டுமே தப்பாக போயிடும். எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்காமல் இருக்கக்கூடாது, எப்போ சும்மா இருக்கணுமோ அப்போ அடிச்சிடக்கூடாது. அது புரியாதனால தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் முஸ்லீம்கள் தீவிரவாதத்திலையும் நிறைய இறங்குறாங்க. எப்போ அடிக்கணும் எப்போ அடிக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையில், அதாவது அரசாங்கம் கையில் இருந்தால் அடிக்கலாம், அரசாங்கம் கையில் இல்லைன்னா அடி தான் வாங்கணும். ஏன்னா அரசாங்கம் தான் மக்களை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான ஒரே ஏற்பாடு, புரியுதா? அப்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு, குரான் புரிஞ்சிக்கிறதுக்கு. அந்த சூழல் பார்த்துட்டோம், அந்த நிர்வாகம் எப்படி, ஒரு நிர்வாகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், மக்கால என்ன மாதிரி ஒரு செட்டப் இருந்ததுங்கிறது பார்த்துட்டோம். அப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கையின் ஒரு 6 காலகட்டம், புரியுதா இல்லையா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. அப்போ குரானில் எந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த எந்த லெவலுக்கான அந்த வசனம்னு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த பகவத்கீதையை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் தெரியும். பகவத்கீதைங்கிறது என்ன, ஒரு போர், அது மகாபாரதம்ங்கிற ஒரு போர். அது வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில் நடந்த போர். அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து தேர் ஓட்டுவோம், அந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து வழிகாட்டுவோம். இப்போ இந்த போரில் எப்படி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணுன்ட்டு அந்த போரில் கூட இருந்து அப்போ உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே தான் குரானும். கிட்டத்தட்ட அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு ஒரு கையில் வேலை கொடுத்தான். ரசூல்லா கொடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு குரான் புரிய ஆரம்பிச்சிடும். ரசூல்லா அல்லாஹ் கொடுத்த வேலை என்னென்னா, இந்த அரசாங்கங்கள் அதிகமாக வரி வசூல் பண்ணுது. எது? பாரசீகமும் ரோமாபுரியும் மக்களை சுரண்டி சாப்பிடுது, மக்களுடைய காசை கொள்ளையடிக்குது, மக்களை அடிமைகளாக நடத்துது. இந்த 2 அரசாங்கத்தையும் நீக்கிட்டு நான் அப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி அரசாங்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிறதா ரசூல்லா அல்லாஹ் கொடுத்த டாஸ்க். இது எங்கேருந்து ரசூலா ஆரம்பிச்சிருக்கணும்? நேராக ரோமபுரிக்கு போய் அங்கேயே பிரச்சாரம் பண்ணி ஆரம்பிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும்? எடுத்தோடனே ரசூலாவை போட்டிருப்பாங்க, மேட்ரு முடிஞ்சிருக்கும். அதுதான் இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டான். அங்கே இருந்து ட்ரை பண்ணவங்கலாம் யார்? தாவூது நபி, ஈசா நபி என்ன ஆனாங்க? பாரசீகத்திற்குள்ள ரோமாபுரி கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்துக்கிட்டு ரோமாபுரி கவர்மெண்ட்டை அப்புறப்படுத்த வந்த ஒரு இறை தூதர் தான் ஈசா நபி. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல, அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா அந்த அரசாங்கம் இப்போ இங்கே வந்து பிலாலுக்கு வந்து சுடுமணல் கிடச்சதுன்னா பாரசீகத்தில் அங்கே போய் தாவா ஸ்டார்ட் பண்ணால் என்ன அடி விழுவும்? அவங்களுக்கு என்ன அடி விழுந்துச்சுன்னா, இரும்பு சீப்பில் கீறப்பட்டாங்க. இரும்பு சீப்பு இருக்குல்ல, அதில் போட்டு மண்ணில் புதைச்சி விட்டுட்டு உடம்புல இரும்பு சீப்பு எடுத்து இப்படி கீறுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நபியுடைய தோழர்களா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்பத்தில் 2ஆக அறுப்பாங்க. யார்? ரோமாபுரி கவர்மெண்ட்லாம். இவங்க அடி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணால், அந்த 2 ஊருக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஊரை செலக்ட் பண்ணால் மக்கா, அங்கே ஒரு இறை தூதரை ஏற்படுத்தினா, இவங்க எந்த காலத்துலையுமே இவங்களோட சண்டைக்கே போகாதவங்க. யார்? அரபு சவுதி அரேபியாவிலிருந்து பாரசீகமும் ரோமாபுரியும் 1000 தடவை சண்டை போட்டிருக்கும், ஏகப்பட்ட தடவை சண்டை போட்டிருக்குமா? அவன் அடிச்சிருப்பான், அவன் அடிச்சிருப்பானா? இவங்க 2 பேர் சண்டையில் இவங்க என்னைக்காவது உள்ளே பூந்துருக்காங்களா? ஏன் பூந்ததில்லை? இவங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால் பாரசீகமும் ரோமாபுரியும் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு ஆபத்து வரும்னு கணக்கே போடாது. புரியுதா இல்லையா? இல்லைன்னா ஒரு கண்ணு வச்சுருப்பாங்களா? என்றைக்காக இருந்தாலும் சவுதி அரேபியில் ஒரு
ஒரு கவர்மெண்ட் புதுசாக வந்துச்சுன்னா இந்த அரசுனால நமக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும்ல. அவங்களுக்கு அது பயமே வராது. ஏன்னா இவங்க கெப்பாசிட்டி அது கிடையாது. நம்ம கிட்ட இது வரைக்கும் இவங்க மோதின வரலாறும் கிடையாது. இவங்களை வந்து நம்ம ஒரு கணக்கிலே சேர்த்த வேண்டியதில்லைன்னாங்க. அந்த அவன் அசந்திருந்தாங்க பாரு அவங்க 2 பேர். அந்த கேப்பில் இவர் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கி நேராக கொண்டாந்து படையை நிப்பாட்டுறாரு. அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க, என்னடா இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நீ உனக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குன்னு யாருக்கு தெரியும். ஆனால் வந்ததும் வந்தாங்க, இவங்களையும் அடிக்கல அவங்களையும் அடிக்கல, 2 பேரையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. இவங்களே பல 100 வருஷமாக ஒருத்தன் அழிக்க ட்ரை பண்ணாங்களா? பாரசீகம் ரோமாபுரி அழிக்க ட்ரை பண்ணிச்சா? ரோமாபுரி அழிக்க முடிஞ்சதா? முடியல. ரோமாபுரி பாரசீகத்தை அழிக்க ட்ரை பண்ணிச்சா? பாரசீகத்தினால அழிக்க முடிஞ்சது, ரோமாபுரினால அழிக்க முடிஞ்சதா? முடியல. ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் இவங்க பிடிங்கிட்டாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய வேலை ரசூலா செஞ்சுருக்காங்க. அப்போ சைலண்ட்டாக இதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யார்? அல்லாஹ். இதுக்கு ஸ்டார்டிங் லெவலு அதெல்லாம் என்ன பண்ணால் ஃபுல் பிளானு அல்லாஹ் ரசூலாவுக்கு சொல்லவே இல்லை. லெவல் 1 கிளியர் பண்ணிட்டு வா, லெவல் 2 சொல்கிறேன், லெவல் 2 க்ளீன் பண்ணிட்டு வா, லெவல் 3 சொல்கிறேன், லெவல் 3 கிளியர் பண்ணிட்டு வா, லெவல் 4 சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரசூலா ஸ்டக்காகி நின்றுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் பார்த்திக்கு படிப்படியாக வழிகாத்திட்டே இருந்தான். இதுதான் குரான். இதில் நாம் எப்படி படிப்பினை எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் தனி. முதல்ல குரான் என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் பார்த்துக்குவோம். சரியா? குரான் என்ன, அது என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சரியா? இது போதும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.